வயலுக்கு நடுவில் நடக்கூடிய பிரம்மாண்டமான வித்தியாசமான ஒரு இன்று மிருக யாத்திரை. இந்த வயல் நிலங்கள் சொல்றக்கூடிய இந்த கோவில் இருக்கக்கூடிய இந்த பகுதிக்கு அம்மன் தூய்கின்றக்கூடிய ஆக்களை வந்து ஒரு சத்தம் எழுப்பி கொண்டு புளியங்குளம் பிள்ளையாவிலுக்கு அனுமதிக்கக்கூடிய ஒரு குளம் ஆக்ரோஷமாக வந்து அந்த வேட்டையா மாதாங்கோயிலில் நாங்கள் நிற்கிறோம். என்னது மாதாங்கோயில்? ஒரு வயலுக்கு நடுவில் நடக்கூடிய பிரம்மாண்டமான வித்தியாசமான ஒரு திருவிழா. காரநகர் மணற்காடு முத்துமாரியம்மன் கோயிலில் திருவிழா நடந்து கொண்டிருக்கும். அந்த வேட்டு திருவிழாவுக்கு அந்த கோயிலிருந்து வயல்களின் மத்தியில் இருக்கக்கூடிய இந்த கோயிலுக்கு அம்மன் வந்து அகோர முகத்தோட வந்து அவருடைய தாயார் என்று சொல்லப்படக்கூடிய இந்த மாதாண்ட கோயிலில் வந்து ஒரு வேட்டை ஒன்று நடந்து அதுக்கு பிறகு இங்கிருந்து ஊர்வலமாக ஒவ்வொரு இடங்கள் அல்லது ஒவ்வொரு மக்களுடைய ஊர்மனைகளுக்குள்ளால் எல்லாம் போய் வரக்கூடிய அந்த விஷயம் போன வருஷம் இந்த காணொலி பதிவு செஞ்சான். ஒரு வித்தியாசமான அனுபவம். கிட்டத்தட்ட பின்னேரம் தொடங்கிருக்கக்கூடிய திருவிழான்றது ராவோ 8-9 மணிக்கு தான் இங்கே வருவா. இதுக்கு பிறகு ஒவ்வொரு ஊர்மனைகளால் போய் வந்து திருப்பி தண்ட கோயிலுக்கு போவா. நாளைக்கு சப்பரம், அதை விட நாளண்டைக்கு வந்து தேர் உற்சவம் என்று சொல்லி வித்தியாசமான ஒரு வழிபாடுகள் சார்ந்திருக்கக்கூடிய விஷயம். நல்ல இயற்கையோடு சுதந்திரக்கூடிய சூழல். இந்த நாளில் என்ன திருவிழா நடக்குது, எப்படி நடக்குது அப்படின்றத வந்து இந்த காணொலியில பதிவு செய்கிறேன். கோவிலினுள்ளே விசேட பூஜை வழிபாடுகள் எல்லாம் முடிந்ததுக்கு பிறகு அம்பாள் குதிரையில் வந்து எழுந்தருளி இங்கேருந்து மிக நீண்ட தூரம் அவள் பயணிப்பாள். பக்தருடைய தோள்களில் தாங்கி ஒவ்வொரு ஊர்மனைக்குள்ள போய்களை வந்து வீட்டுக்கு முன்னால் நிறைய கும்பம், குத்துவிளக்கு, அம்பாளை வரவேற்ற அந்த விஷயம் எல்லாம் செய்விடும். அதுக்கு மேல் கோவில் எல்லாம் சுற்றி வந்து அதை விட வந்து இந்த பேரிகை முழங்கத்தான் அம்பாள் இந்த வேட்டைக்கு போகிற அந்த விஷயம் இருக்கும். வேட்டை நடக்கிற நேரம் வந்து ஒரு இருள் சூழ்ந்திருக்கக்கூடிய நேரம். அந்த நேரம் அதை பார்க்கக்குள்ள வந்து ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கும். அதை விட கடந்து போகிற ஒவ்வொரு இடங்களையும் வந்து பக்தர்கள் வரவேற்பது சரி, ஏனைய விஷயங்கள், தாக சாந்திகள், இப்படியான விடயமெல்லாம் சர்வசாதாரணமாக நடக்கும். அந்த பேரிகைன்றது வித்தியாசமாக இந்த கோவிலில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. கோவிலை வலம் வந்துடக்கூடிய அம்பாள் இங்கேருந்து புறப்பட்டு வேட்டைக்கு போகிறாங்க. அதை விட வந்து இது அந்த அக்கா தங்கை அல்லது தாய்க்கும் மகளுக்குமான விஷயமாக கூட சொல்லப்படுது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இதை சொல்லிவினோம். இங்கேருந்து அங்கே போய் ஆக்ரோஷத்தோட அந்த சண்டையை ஒரு சில பேர் சொல்லினோம் சண்டைக்கு போகிறதுண்டு, இன்னும் சில பேர் சொல்லினோம் சந்தோஷத்தில் வந்தவா துள்ளி குதிச்சு வருவான்னு சொல்லி வெவ்வேறு விதமான கதை சொன்னாலும் இன்னும் ஒரு பாரம்பரியம் மாறாத அதில் வழிபாட்டுகளில் வந்து இருக்கக்கூடிய தொன்மைகளையும் அதனுடைய சிறப்புகளையும் எடுத்து காட்டக்கூடிய ஒரு விஷயம். பக்தர்கள் இலகுவாக வழிபடுவதற்கேற்ற மாதிரி அவை இந்த ஊர்மனைகளால் வீட்டுக்களால் அது
வாழுக்களால் போய்களை வந்து இலகுவாக அம்மன் வந்து அருள் செய்கிறா அப்படின்ற நம்பிக்கையும் வந்து அசைக்க முடியாமல் அவர்கள் மத்தியில் இருக்கும் ஒரு வித்தியாசமான அனுபவம். யாரும் இந்த திருவிழாவை இதுக்கு முதல் பார்க்குறீங்கன்னு சொன்னால் கீழே வந்து கருத்துக்களை சொல்லுங்கள். எல்லாவிட்டால் வந்து இப்போ தான் முதல் பார்க்குறீங்களா, இது மாதிரியான திருவிழா வரீங்க அது பார்த்துறீங்களா அப்படின்றாலும் வந்து கருத்துக்களை சொல்லுங்கள். போன முறை பார்க்கல வந்து எனக்கு ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்தது. இந்த முறையும் அதே அளவு தான், எந்த விதமான குறையும் இல்லை. ஆனால் நிறைய பேர் காண்ற கணவர் சொல்லிச்சுன்னா போன முறை உங்களோட காணொலி பார்த்து இப்படியான விஷயம் வர கிடைக்கல அப்படின்ற விடயமெல்லாம் சொல்லியிருந்துச்சுன்னா, ஆகவே இந்த முறையும் நீங்கள் வந்து உங்களுடைய கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்க. இது வந்து புளியங்குளம் பிள்ளையாவிலுக்கு அனுமதிக்கக்கூடிய ஒரு குளம் அல்லது தீர்த்தக்கணின்னு சொல்லலாம். இதில் நிறைய மக்கள் சுவாமியினுடைய வரவுக்காக இந்த வேளையில் காத்திருக்கிறார்கள். இன்றைக்கு வந்து காரனார் மணக்காடு முத்துமாரி அம்பாள் ஆலயத்தினுடைய 12ஆம் நாள் உற்சவம். இந்த உற்சவம் அன்று தொட்டே குகன் குலத்தவராலே இந்த உற்சவம் கொண்டாடப்படுகின்றது. அம்பாள் இன்று மிருக யாத்திரை வேண்டி இங்கே மாதாங்கோவிலுக்கு இங்கே வருகை தந்திருக்கின்றார். ஆக்ரோஷமாக வந்து அந்த வேட்டையாடுகின்ற காட்சி எல்லோரும் மனதையும் புல்லரிக்க வைக்கின்ற அந்த காட்சி இன்னும் சில நிமிட நேரம் அதிலே இங்கே நடைபெற இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து அம்பாள் ஊர்களுக்குள்ளாலே சென்று மணக்காட்டு முத்துமாரி அம்பாள் ஆலயத்தினுடைய முன்றலுக்கு சென்று அங்கே அபிஷேக ஆராதனைகள் நடந்து மீண்டும் வசந்த அம்பாள் வீதியில் வருகின்ற காட்சியும் இடம்பெற இருக்கின்றது. நாங்கள் சொன்னது போலவே இந்த மாதான் கோயில் அப்படின்ற ஒரு கோவில், அந்த கோவிலில் இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு கூட்டம். அதை விட வந்து இந்த வயல்வெளி இங்கெல்லாம் உழுது கிடக்கிற நிலம் எல்லாம் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த வயல்வெளியில் அந்த கோவில் இருக்குது. அந்த கோவிலில் வேட்டையாடுறதுக்காக வரக்கூடிய அந்த காட்சி நிறைய பக்தர்கள் இங்கே இப்போயே வந்திருக்கணும். இந்த வயல் நிலங்கள் சொல்லிடக்கூடிய இந்த கோவில் இருக்கக்கூடிய இந்த பகுதிக்கு அம்மன் வந்துட்டா இதுவரையும் கொஞ்சம் அமைதியாக வரும். இதுக்கு பிறகு ஆக்ரோஷமாக இந்த அம்மன் மாடுவா. நீங்கள் காணொலி பார்த்தாலே தெரியும் அவ்வளோ வேகமாக அந்த பக்தாடியார்கள் தூக்கி கொண்டு வரவினம்ன்றதை. தூக்கி கொண்டக்கூடிய ஆக்களை வந்து ஒரு சத்தம் எழுப்பி கொண்டு தான் இந்த அம்மனை கொண்டு வரினம். நான் சிறு வயதிலிருந்தே இந்த திருவிழா நடக்கிறது. இது வந்து அம்மனுடைய தாயார் என்று சொல்றது, இது மாதா கோவில் என்று சொல்றது இந்த இடத்தை.
இந்த மாதாங்கோயிலுக்குத்தான் வந்து அவர் தன்னுடைய தாயிட்டத்தான் வந்து வேட்டையாடி சென்று நாளைக்கு சப்பர திருவிழாவிலே காட்சி, நாளை இரவு சப்பரத்திலே காட்சி தருவார். நாளை மறுதினம் ரதத்திலே காட்சி தருவார். நாளை அதற்கு மறுதினம் தீர்த்தோற்சவம் நடைபெற்று அன்றைய தினம் கொடியிறக்க வைபவம் நடைபெறும். இவ்வளவு தூரமாக்கள் நடந்தா வருவீங்க சாமியோட? சாமியோட இவர்கள் அந்த அந்த மணக்காட்டு முத்துமாரியம்பாள் ஆலயத்திலிருந்து சாமியுடன், அதாவது அம்பாளுடன் பேரிகை முழங்க, அம்பாளுடன் அரோகரா கோஷம் முழங்க, பூரண கும்பங்கள் வைத்து ஒவ்வொரு வீட்டு வாசலிலும் பூர்ண கும்பங்கள் வைத்து அம்பாளை வரவேற்க இங்கே வந்து ஆக்ரோஷமாக வேட்டையாடுகின்ற காட்சி ஜனத்திரள் மத்தியிலே நடைபெற இருக்கின்றது. இடங்கள இவ்வளவு பெரிய கூட்டம் இருக்குன்னு நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பக்தர்களுடைய கோப்பலிலே சுமந்து பக்தர்களது தந்தையுடைய ஆலயத்திலே விடுதலாட்சியைக்காக ஆலயத்திலே வந்தடைந்திருக்கின்றார். பக்தர் அடியார்களே, பட்டாபித்தன் சில நிமிடங்களில் அந்த விடுதலாட்சியை நடப்பதற்காக இருக்கின்றது. எனவே விடுதலாட்சியை நடைபெறுகின்ற இடத்திலே பக்தர்கள் இடமூர் இருக்காது. தயவு செய்வதில் நிறுத்தப்பட்டிருக்கின்ற வாகனங்களை சற்று வேகமாக நிறுத்தி சேர்ந்திருக்கின்ற அடியவர்களை விடுதலாட்சியை சுமந்து கொண்டு அந்த பக்தர்களுக்கு வழங்காது. அம்மாவை கண்டு தரிசித்து அரேசரா என்ற சொல்லும் போட்டு அம்மாவுக்கு விடுதலாட்சியை மேற்கொள்வதற்காக ஆலயத்தை சுற்றி சுற்றி வரும்போது தயவு செஞ்சு யாரும் அதற்கு கையூராக நிற்க வேண்டாம் என்று கேட்டுக் கொள்கின்றேன்.
வேட்டை முடிஞ்சதுக்கு பிறகு அம்பாளுடைய சாத்துப்படி எல்லாமே மாற்றப்பட்டு இனி வந்து வேட்டை முடிஞ்ச அந்த விஷயத்தோட வந்து ஊர்மனைக்குள்ளால் பயணிப்பதற்கான அந்த விஷயம் வந்து நடக்குது.